பிரதிநிதிகளே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய போராளிகளே, பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தியாகி சிவகுமாரன் இன்றைக்கு மறைந்து 51 ஆண்டுகள் கழிந்து நாங்கள் அந்த தியாகியை நினைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எத்தனையோ இன்னர்களுக்கு மத்தியிலே இனம் படும் பாட்டை போலத்தான் அவருடைய அந்த திருவுருவ சிலையும் 4வது தடவையாக கட்டப்பட்டிருக்கிறது. விழா எழுபவர்களுடைய கூட அது அந்த சரித்திரத்தை அவருடைய திருவுருவ சிலை கூட நிலை காட்டிருக்கிறது. அவருடைய முதல் நாள் அவருடைய இறுதிக்கிரியை நடைபெற்றிருந்தால் 100 பேருக்கு குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள். ஆனால் அது ஒரு நாள் பிற்போடப்பட்டு அங்கே உருவாய் மயானத்தில் நடைபெற்ற பொழுது பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டிருந்தார்கள். அவருடைய திருவுருவம் அந்த பூர்வங்களை பார்ப்பதற்கு முண்டியடித்த பொழுது காட்ட முடியாமல் வாகனத்தில் மேலே ஏறி இருந்து அந்த பிள்ளைகளை செங்குத்தாக பிடித்து மக்கள் பார்த்து அஞ்சலி செலுத்ததற்கு பின்னர் தான் தலைவர்கள் போன்றவர்கள் அதை செய்தார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த அங்கீகாரமும் இருந்தது ஒரு முக்கியமான விடயம். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது முறையாக இங்கே இந்த திருவுருவ சிலை திறக்கப்பட்ட பொழுது போலீசார்கள் நெருக்கடிகள் அடைந்த முறையை தாண்டி தந்தை செல்வா அவர்களும் பிரசன்னமாக இருந்தார். கவிஞர் காசியானந்தன் அவர்கள் தலைமையில் தான் தம்பித்துறை வீரவானுடைய மகன் தம்பித்துறை முத்துக்குமாரசாமி அவர்கள் குமாரன் என்று சொல்வோம் அவர்தான் திறந்து வைத்தார். அவருடைய அந்த அறிக்கை அந்த திறந்தவருடைய நினைவுகள் கூட நொறுக்கப்பட்டு எடுத்து வைக்கப்பட்டது. 1000 பேர் திறந்திருந்தார்கள். ஆனால் இந்த 95ஆம் ஆண்டுக்கு பின்னர் எதை நிறைவேற்றி நடத்த முடியாது என்ற பொழுது மீண்டும் நாங்கள் கடும் முயற்சி காரணமாக அந்த சிவகுமாரனுடைய நினைவு நிறைவேற்றிக் கொடுக்கிறது. அந்த நேரத்தில் அச்சுறுத்தல்களை மீறித்தான் வீட்டிலே அந்த அதிரடிக்கு நாங்கள் போகும்போது போலீசார் ரகசிய போலீசார் பிடித்து விசாரித்தார்கள். அப்போது சிவகுமார் அங்கே ஒரு 3 வயது குழந்தை அவருடைய மருமகள் அவர் மிகவும் அழகாக கேட்பார். நான் புதுசாக சொல்லுவேன் அனுப்பி உடைப்பேன் என்று. அதுக்கு பின்னர் அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கவில்லை. டாக்டர் சோமாரன் அவர்கள் போன்ற குடும்ப உறுப்பினர்களுடன் நாங்கள் பழகியிருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் எவ்வாறு தமிழக விடுதலை போராட்டம் துரோகத்தினால் தோற்கடிக்கப்பட்டதோ, சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டதோ, தியாகிகளுடைய உயிரும் இந்தியாவுக்கு போவதற்காக பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கி ஒரு ஏமாற்றிய காரணத்தால் விரக்தி அடைந்தார். அவர் மீண்டும் ஒரு கிராம வங்கி கொள்ள முயற்சியிலே தங்களுடைய இழக்க வேண்டியப்பட்டது. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னர் நாங்கள் சந்தித்த பொழுது சந்தித்து தங்கிவிட்டு செல்ல பொழுது நாங்கள் சொன்னோம், நீங்கள் வெள்ளத்திலிருந்து போறதுதான் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், இங்கே படங்களுக்கு கட்டணம் கிடையாது, போங்க. இல்லை நான் பார்த்து தான் மட்டும் தப்பி செல்ல வேண்டும் நினைக்கவில்லை. இந்த கொள்கையை முயற்சி எடுத்து கொஞ்சம் பேரை வளர்க்க வேண்டும். தமிழ் மாணவர் பேரவையாக பொன் சீலம் போன்றவர்களுடன் அவர் செயற்பட்டுக் கொண்டிருந்த பொழுதுதான் நாங்கள் இவரை மாணவர் பருவத்தில் நாங்கள் தமிழ் மாணவர்கள் இணைந்து அனுப்பி விட்டோம். அதுக்கு நெருங்கி பழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தியாகி சிவகுமாரனுடைய அந்த இழப்பு துரோகத்தின் விளைவு. அதுபோலதான் தமிழக தேசிய விடுதலை போராட்டம் என்ற துரோகத்தினால் மீண்டும் மீண்டும் நம்பிக்கப்படுகின்றது, முதலில் நிறுத்தப்படுகின்றது. இருந்தாலும் தியாகி சிவகுமாரன் சிலை 4வது வழியாக நடந்திருப்பது 51 ஆண்டுகள் நடத்தும் நினைவேந்தல் நடந்ததும் அது எங்களுடைய தமிழக மக்கள் இந்த விடுதலை போராட்டத்திலே நாங்கள் ஆடக்கூடிய தீர்வை வென்றெடுப்பதுதான் தியாகி சிவகுமாரன் அவர்களுக்கு. அதாவது பொன்னுத்துறை அனலட்சி தமிழர்களுக்கு மகனாக பிறந்து பல முயற்சியில் எடுத்தார். அலுவலகத்துறை காலம் மொழி வைத்தது. தமிழாட்சி மாநாட்டு படுகொலை செய்த ஏஎஸ்பி சந்திரசேகர் அவருடைய வாகனத்துக்கு குண்டு வீசுவது போன்ற பல சம்பவங்களை கூற முடியும். அவருடைய துணிச்சலும் நெஞ்சழுத்தமும் வீரமும் தான் இன்றைய அதன் பின்னர் நடைபெற்ற போராட்டத்திலே எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களையும் வீரமரர்களையும் உருவாக்கியதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தியாகி சிவகுமாரனுடைய நினைவை நாங்கள் போற்ற வேண்டும், எங்களுடைய சந்ததிக்கு கடத்தி செல்ல வேண்டும். இதே போல அத்தனை போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த மாவீரர்களையும் எங்களுடைய பொதுமக்களையும் நாங்கள் தொடர்ந்து நினைவுறுத்த வேண்டும் என்று கேட்டு எங்களை நாங்களே ஆளுவதற்கு அதுதான்
தியாகி சோழமான் போன்றவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி என்று கூறி விடைபெறுகின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயம்.